இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, போன வருஷம் 2025 இதே மார்ச் மாதத்துல 22ஆம் தேதி சபாநாயகர் டிஎம்கே சபாநாயகர் அப்பாவு ஐயா வந்து பேட்டியில சொன்னாங்க, இப்பெல்லாம் ஜாதி பிரச்சனை கிடையாதுங்க, வன்முறைகள்லாம் கிடையாதுங்க, தமிழகம் வந்து அமைதி பூங்காவா திகழ்ந்து கொண்டிருக்கிறது, தளபதியோட ஆட்சி அப்படிங்க. ஆட்சின்னா தளபதி மாதிரி ஆட்சி நடத்தணுங்க. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமா வன்முறை கிடையாது, ஜாதி கலவரங்கள் கிடையாது, ரொம்ப அமைதியா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. எந்த நேரத்துல சொன்னாங்களோ தெரியல. இந்த 5 வருட காலங்களும் நீங்க எடுத்து பாருங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5 வருடங்கள்ல எத்தனை கொலைகள், எத்தனை சாதி வன்முறைகள் நடந்திருக்குன்றத நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, இல்ல ஆர்டிஐல தகவல் கேளுங்க. அதற்கு சாட்சியாகத்தான் இப்ப கடந்த 2ஆம் தேதி எங்க மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி பெரும்பத்து அந்த கிராமத்துல 9 பேரு அங்க இருந்த டீ கடையில இருந்த எல்லாத்தையும் கண்ணு மண்ணு தெரியாம வெட்டியிருக்காங்க. ஆல்ரெடி 23ஆவது வருடத்துல, அதாவது 2023ல சின்னத்துறை அப்படின்ற +1 படிக்கிற மாணவன் நினைக்கிறேன், அவன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன். அவனை வந்து ஏதோ அவன் கபடி விளையாண்டான்னு சொல்லிட்டு அவனை வந்து வெட்டியிருக்காங்க. இதே பசங்க, இந்த 9 பேர்ல 2 பசங்க அவனை வெட்டினதா தகவல் வந்துட்டு இருக்குது. அப்படி காலங்காலமாக நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதி கலவரம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க, சத்தியமா இருக்குது. முகநூலை போய் பாருங்க, அவங்க முகநூலை போய் பாருங்க, எல்லாம் அருவா வச்சுட்டு போட்டோ எல்லாம் போட்டிருக்கான். அப்ப காவல்துறை வந்து இதற்கு முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். சமூக வலைத்தளங்கள்ல கவனிக்கிறதுக்கு டீம் எல்லாம் இருக்குதுங்க, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு தெரியல. சமூக வலைத்தளங்கள்ல அருவாவோட போட்டோ போட்டாங்கன்னா அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, கண்காணிக்கணுமா வேண்டாமா? அந்த 9 பேரும் கண்ணு மண்ணு தெரியாம டீ கடையில இருந்தவங்க எல்லாம் வெட்டிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜான் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர், அவரு ஸ்பாட்லே காலி. வட மாநிலத்தில இருந்து பழைப்பு தேடி வந்தவங்க. உண்மையிலே வட மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் நான் சொல்றேன், தயவு செய்து தமிழகத்துக்கு நீங்க வந்துடாதீங்க. அதுவும் டிஎம்கே ஆட்சி நடக்குன்னா சத்தியமா வரவே வராதிங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டார், 6 பேருக்கு படுகாயம், அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய 38-40 மாவட்டங்கள்லயும் சாதி பாக்குறாங்க, பார்க்காம எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்ல நாம பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்த உடனே முதல்ல என்ன கேக்குறாங்க, சாதி சான்றிதழ் தானங்க கேக்குறாங்க. கவர்மெண்ட் அதை என்னைக்காவது வந்து திங்க் பண்ணிருக்காங்களா? கேட்ட இடஒதுக்கீடுன்றாங்க, இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குறேன்னு நான் கேட்கிறேன். இன்னுமா வந்துட்டு பொருளாதாரத்துல வீழ்ச்சியில் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட சமூகம், ஏன் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் வந்து பள்ளத்துல தள்ளுறீங்க? அப்ப அங்கேயே வந்து சாதி அப்படின்ற ஒரு அடையாளம் வருதுல, கேட்ட நம்மள முட்டாளுமா. இடஒதுக்கீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் கேட்பான். எத்தனை காலகட்டத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்ப? இடஒதுக்கீடு கொடுக்கறதுனாலதான் நான் ஜாதியை கேட்கிறேன். சாதியே வேண்டான்றப்ப ஏன் சாதி சான்றிதழ் கேட்கறீங்க? ஏன் இடஒதுக்கீட்டு பிரகாரம் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்க? அப்படிதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. அது வந்து வேற கதை. இந்த கலவரத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் சாதி பேசிக்காக இருந்தாலும் கூட மது கஞ்சா என்பது தலை தூக்கி இருக்கு. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அல்வா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி அருவாவும் ஃபேமஸ். வெட்டு 1 துண்டு 2 தான். வாயில எல்லாம் பேசவே மாட்டாங்க, டக்குன்னு அருவாவை எடுத்துடுவாங்க. ரொம்ப கோபக்கார பசங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போதை அப்படின்றது தலை தூக்கி இருக்கிறது. அந்த 9 சின்ன பசங்களுக்கும் எங்க இருந்து மது கிடைச்சது? ஆனால் அந்த பிரச்சனை அதிகமாவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள். இவங்க எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இப்படி கலவரத்தை இவங்க தூண்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருட காலங்கள்ல இவ்வளவு சாதி கலவரங்கள், வன்முறைகள், படுகொலைகள் நடந்திருக்குது அப்படின்னா, ஒண்ணு வந்து மது கஞ்சா மிக முக்கியமான காரணம். 2வது சட்டம் ஒழுங்கு சரியில்லை. முகநூல்ல அவன் பதிவிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதே மாதிரிதான் கவினுடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தா கவினோட கொலையை வந்து நம்ம தடுத்திருக்கலாம். அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதற்காக மக்களுடைய வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்? எந்த கொலையும் எந்த குற்ற சம்பவங்களையும் நீங்க தடுக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்துல சம்பளம் கொடுக்கணும்? வருமுன் காப்போம் என்பது நோய்க்கு மட்டுமில்ல, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கும் பொருந்தும். காவல்துறை அதுல ஈடுபடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் மீது குறைந்தபட்சம் 4 வழக்காக இருந்தாதான் நாம வந்து இன்னும் வந்து அடிவணிந்து போகல, நாம திமிரி எழுந்துட்டோன்றத நாம காட்ட முடியும்னு அண்ணன் திருமா பேசுறப்பல. எனக்கு தெரிந்து எப்பெல்லாம் டிஎம்கே ஆட்சி வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வன்முறைகள் அதிகமாக இருக்கும், சாதி கலவரங்கள் அதிகமாக. பிசிக்கு எப்போதும் டிஎம்கேவோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அதுவும் போக சமூக நீதி பேசக்கூடிய கட்சி என்ற பெயர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதி கலவரத்தை உண்டு பண்றதே
இந்த அரசியல் கட்சிகள் தான். இவங்க தூண்டி விட்டுதான் அங்க கலவரமே நடக்குது. முதல்ல இவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். இது மறவர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான காரணம் அரசியல் கட்சி தலைவர்கள். இரண்டாவது மது, கஞ்சா. இதை கட்டுப்படுத்துவதற்கோ கண்காணிப்பதற்கோ இன்னைக்கு காவல்துறைக்கு நேரம் இல்லை. அப்ப சாதி அப்படின்ற ஒரு விடயத்தை அழிக்கணும் அப்படின்னா எங்க இருந்து அழிக்க முடியும்? யார் அழிக்க முடியும்? எப்படி அழிக்கலாம்? காந்தி காலகட்டத்தில இருந்து இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி நடவடிக்கை எடுக்கணும்? முதல்ல சாதி சான்றிதழ் கேட்கறீங்களா, அதை நிறுத்தணும். ஏங்க இன்னைக்கு டிஎம்கே கூட எடுத்துக்கோங்க, சாதி பார்த்து தாங்க சீட்டை கொடுக்குறாங்க. ஆமாங்க, தென் மாவட்டங்கள்ல எந்த சாதி எந்த சமூகம் அதிகமாக இருக்குது, அங்க ஓட்டு வங்கி எப்படி இருக்குது, அங்க யாருக்கு பெயர் செல்வாக்கு அதிகமா இருக்கு, இதை பார்த்துதான் இன்னைக்கு சீட்டை கொடுக்குறாங்க. டிஎம்கே மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அதுதானங்க நடந்துட்டு இருக்குது. அப்ப சாதி 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 சாதியை ஒழிக்கிறதுனா எப்படி ஒழிக்கிறது? நாம் தமிழர் கட்சியில 234 தொகுதினா 117 ஆண்கள் 117 பெண்கள் சரிபாதியாக அண்ணன் பிரிச்சு கொடுக்குறாங்க. திருநங்கைக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த முறை. ஆனா பாருங்களேன், ஒரு விவசாயிக்கு சீட்டு கொடுக்கல, ஆடு மேய்க்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கல, மாடு மேய்க்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கல. எல்லாமே படிச்ச பட்டதாரிகளுக்கு தான் அண்ணன் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அரசியல். இதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு எந்த கட்சி சமூக நீதி பேசுதோ அந்த கட்சி தான் சாதி கலவரத்தை இன்னைக்கு தூண்டுது. அப்படிதான் நாம எடுத்துக்கணும். அரசாங்கத்தால தாங்க முடியும். அரசாங்கம் ஒரு ஆணை இடணும். இவங்க பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி மது விலக்குக்கு முதல் கையெழுத்து, நீட்டுக்கு முதல் கையெழுத்து, எல்லாத்துக்கும் முதல் கையெழுத்து சொன்னாங்க. எந்த கையெழுத்தும் போடல, எந்த கை நாட்டும் வைக்கல. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க கவர்மெண்டோட கெசட்ல போய் எடுத்து பாருங்களேன், 7 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க ஜாதியை. இன்னைக்கு வீதிக்கு வீதி சாதி பெயர்ல தெருக்கள் இருக்குது. ஜிடி நாயுடு அப்படின்னு ஒரு மேம்பாலத்தை ஓபன் பண்ணாங்க. நாயுடு ஏன் அந்த அடையாளத்தை கொண்டு வரீங்கன்னு கேட்டா அதுதான் அவரோட அடையாளம்ன்றாங்க. அது சாதி இல்லையா? அவரு படிச்சு வாங்கின பட்டமா? பாரதி ராஜா வேத புதிதுல சொன்ன மாதிரி நாயுடு அப்படின்றது அவர் படிச்சு வாங்கின பட்டமா? அப்ப வேவு சிதம்பரம் பிள்ளைன்னு ஏன் போட மாட்டேன்றீங்க? ஏன் முதலமைச்சர் அதை வாசிக்க மாட்டேன்றாரு? வேவு சிதம்பரனார் ஏன் சொல்றீங்க? சிதம்பரம் பிள்ளைன்னு தானே அவரோட அடையாளமே. கோயமுத்தூர்ல கிட்டத்தட்ட 41 வருடங்கள் சிறையில இருந்திருக்கிறாரு ஐயா, வேவு சிதம்பரம் பிள்ளை ஐயா. அங்கேயே அந்த ரிஜிஸ்டர்ல பதிவா இருக்குதுங்க, வேவு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் பதிவா இருக்குது. இன்னைக்கு நீங்க சிதம்பரனார் சொல்றீங்க. ஆனா உங்க தாய்மொழி நீங்க விட்டு கொடுக்கல, தெலுங்கு நீங்க விட்டு கொடுக்கல, உங்க நாயுடு சமூகத்தை நீங்க விட்டு கொடுக்கல. ஜிடி நாயுடு அப்படின்ற பெயர்ல மேம்பாலத்தை ஓபன் பண்றீங்க. அப்ப சாதிய அரசாங்கமே ஊக்குவிக்குது. ஆனா பாருங்க, பள்ளிகள்ல கயிறு கட்டாதீங்க, உத்திராட்ச கொட்டை போடாதீங்க, திருநீர் பூசாதீங்கன்னு நமக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு. சிலுவை போடக்கூடாது, பர்தா அணியக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்துக்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே. கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களும் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு சாதி கலவரத்தை தூண்டுறது அரசாங்கம் தான், அரசியல் கட்சி தலைவர்கள் தான். அவங்க மேல நடவடிக்கை எடுத்ததுன்னா இந்த நாங்குநேரி மட்டும் இல்ல, எந்த மாவட்டங்களையும் சாதி கலவரமே உண்டாவாது. இவங்கதான் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல இதை நாம தெளிவுபடுத்தணும். அதாவதுங்க ரோட்ல நடமாட பயமா இருக்குது. எவனாவது பக்கத்துல வந்தா நமக்கு சந்தேகமாவே இருக்குது. சைனா இருக்க போறானா, இல்ல நம்மள கொலை பண்ண போறானா, அப்படி ஒரு பயம் நமக்கு வந்துனே இருக்குது. அந்த அளவுக்கு டிஎம்கே இந்த ஆட்சி 5 வருடங்கள்ல மக்களை பீதியிலே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய டிஐஜி சரவணன் முகநூல்ல அவதூறு பரப்புனீங்கன்னு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுக்கு துப்பு இல்ல காவல்துறைக்கு. ஆனா முகநூல்ல நம்ம உண்மையை பேசிட்டோம்னா அது அவதூறாம், நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்களாம். நாம நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது என்பது நம்முடைய ரைட்ஸ், அது அவதூறு கிடையாது. இதை முதல்ல காவல்துறை புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் தாமாக முன் இந்த வழக்கு எடுக்கணும். இந்த மாதிரி பேசக்கூடிய காவல்துறையினருக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும்.